ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சைவ மீன் குழம்பு கூடவே வேர்க்கடலை துவையல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ ரெடி பண்ணிக்கலாம். நான் வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த குச்சிலாம் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை சேர்த்து இந்த மசாலா நல்லா இந்த வாழைப்பூ மேலே கோட் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் மசாலா கோட் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் எல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வாழைப்பூவை இதில் சேர்த்து குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அடுத்த ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சா நல்லா சுவையான சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது களி ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் 2 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா 2, புளி ஒரு சின்ன துண்டு, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான வெஜ் மீன் குழம்பு வேர்க்கடலை துவையல் களியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.